பரிசுத்தர். உடைய பாதங்களிலே விழுந்து நாங்கள் பணிகிறோம். உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களோடு கர்த்தர் பேசும். வசனத்தை கொண்டு எங்கள் வாழ்க்கையில இடைப்படும். உடைய வருகைக்கென்று நீர் எங்களை ஆயத்தப்படுத்தும் ஐயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எல்லா இடையூறுகளையும் இடரல்களை நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து கொள்கிறோம். புல் உலரும், பூ உதிரும் ஐயா. உடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்க கூடியது. இன்றைக்கு எங்கள் இருதயங்களில் ஆழமாய் பதிய உதவி செய்வீராக. உடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும், அங்கீகரியும். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கு எடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 8வது வசனத்தையும் 20வது வசனத்தையும் வாசிப்போம். மார்க் சாப்டர் 4 verses 8 and 20. எல்லாரும் எடுப்போம், வாசிப்போம். சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளருகிற பயிராகி 1 30, 1 60, 1 100 பலன் தந்தது. 20வது வசனம். வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30, 1 60, 1 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். உட்காரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். நாம் தொடர்ந்து செழுமையானதா அல்லது செத்து போனதா, ஃபெர்டைல் ஆர் ஃபியூட்டைல் என்கிற தலைப்பிலே இந்த வசனங்களை தியானித்து வருகிறோம். கடந்த 2 வாரங்களாக நாம் அதை தியானித்தோம். இன்றைக்கும் அந்த வசனத்தை தியானிப்பது ஆசீர்வாதமாக இருக்கும். இதை நான் கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். கடந்த 2 வாரங்களாக வழியோரத்திலே விதைக்கப்பட்ட விதையை நாம் பார்த்தோம். அதன் பிறகு கற்பாறையுள்ள இடத்திலே விதைக்கப்பட்ட விதைகளை குறித்து தியானித்தோம். போன வாரத்தில் முட்செடிகளின் நடுவிலே, முட்புதர்களின் நடுவிலே விழுந்த சில விதைகளை குறித்து நாம் தியானித்தோம். எல்லாம் தியானிக்க முடியல. இனி வரக்கூடிய நாட்கள் நாம் அதை தியானிப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இன்றைக்கு நல்ல நிலத்திலே விழுந்த விதைகளை குறித்து நேரம் அனுமதிக்கிறது போல நம்ம தியானிப்போம். இந்த மார்க் 4வது அதிகாரத்திலையும் சரி, மத்தேயு 13வது அதிகாரத்திலையும், லூக்கா 8வது அதிகாரத்திலையும் ஆண்டவர் இந்த விதைக்கிறவனுடைய ஊமையை குறித்து சொன்னதை நாம அறிய முடியும். யாருடைய கவனமும் எங்க திசை திரும்பிடக்கூடாது. கர்த்தருக்கு சித்தமான அந்த செய்திகளை நம்ம யூடியூப் சேனல் நம்ம அப்லோட் பண்ணுவோம். அது வீட்டில் இருக்கும் பொழுது மறுபடியும் நீங்க தியானிங்க. ஆண்டவர் ஏதோ கதை சொல்லணும்னு எது சொல்லலை. ஓமைகளை குறித்து பார்த்தோம். ஓமைகள் என்றால் என்னன்றதெல்லாம் பார்த்துட்டோம். ஏதோ நேரம் போல வாங்க வெட்டிக்கு பேசுவோம் அப்படின்லாம் பேசல. திட்டமும் தெளிவா வசனம் சொல்லுது, அவர் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அவர்களுக்கு போதித்தார். தேவனுடைய ராஜ்யத்திலே எந்த மனுஷன் உள்ளே சேர்க்கப்படுகிறானோ அவன் கண்டிப்பாக பலன் கொடுத்து தான் தீரணும். நல்ல கனிகளை கொடுக்கணும். இது தேவனுடைய எதிர்பார்ப்பு. எந்த ஒரு மனிதன் நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால நான் கழுவப்பட்டேன் என்று சொல்லுகிறானோ அவன் கண்டிப்பாக பலன் கொடுத்து தான் தீரணும். ஆண்டவர் டைரக்டாவே இதை கூறார். நேரடியாக அவர்களை பார்த்து, நான் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறேன் அப்படின்றத திட்டமும் தெளிவுமாக அவர்களுக்கு சொல்வதை இந்த வசனங்களை கவனிக்க முடியும். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அதை பண்றாருங்க. இங்க நாம் ஆராதனையிலே தேவ செய்தியை கேட்பது மாத்திரம் அல்ல, நன்கு கர்த்தரோடு பழகுகிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் தேவன் ஒவ்வொரு நாளுமே அந்த வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம கிட்ட பேசுறார். நமக்கு தேவையான ஆலோசனைகளை தேவ சித்தத்தின்படியே நாம செய்யும்படி அவர் நம்ம கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, பிரயோஜனமானதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே, கவனிக்கணும், உன் வழியிலேன்னு சொல்லல, நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. நீ எந்த வழியில நடக்கணும்? ஆண்டவரே நான் போறேன், போற இடத்துலாம் நீர் என் கூட வர்றோம், நல்லது. ஆனா போகிற இடம் சரியா நடாம இருக்கணும். அதான் சொல்றார், நீ எந்த வழியில நடக்கணுமோ
அந்த வழியில உன்னை நடத்துகிற கர்த்தர் நானே. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு காரியத்தையும் குறித்து ஆண்டவர் பேசிட்டு தான் இருக்கிறாரு. ஆண்டவர் எப்ப பேசுவார்? வானத்தை திறந்து அப்படி நம்முடைய ஆண்டவர் இயேசு ஞானஸ்நானம் பெற்று வெளியே வரும் பொழுது அங்க வானம் திறக்கப்பட்டது, பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார், இவர் என்னுடைய நேசகுமாரன். அப்படிலாம் தேவன் ஒவ்வொரு நாள் நம்ம கிட்ட பேசணுன்றதெல்லாம் இல்லை. தேவனோடு பழகினவர்களுக்கு நல்லா புரியும், நல்ல ஆவிக்குரியவர்களுக்கு நான் என்ன சொல்றது புரியும். வேதம் சொல்லுகிறது, நீர் அவருடனே பழகி சமாதானமாயிரும், அதனாலே உமக்கு நன்மை உண்டே. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்ம கிட்ட பேசத்தான் செய்யறார். ஒவ்வொரு நாளும் பேசுறார். வேதத்தை வாசிக்கும் பொழுது அவர் பேசுறாரு, ஆலயத்திற்கு வரும் பொழுது அவர் பேசுறாரு. ஒன்றும் இல்லை, நாம பார்க்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்பினார். பெரிய சத்தியம், ஆழமான சத்தியம். அப்படி கூட்டு போனாரு. இந்த புல்லுங்கள்லாம் பாரு அப்படின்னாரு, இந்த பூக்களை எல்லாம் பாருனாரு, அங்க இருக்கிற காக்கா குருவியை பாரு அப்படின்னாரு, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், பாருங்கள் கூட சொல்ல, கவனிச்சு பாரு அப்படின்னாரு. வயல்வெளிகள் இருக்கிற பூக்கள் கவனித்து பாருங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? கொஞ்சம் நின்று அப்படி பாரு. சும்மா அப்படி போகும்பொழுது அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு போற மாதிரி, எக்ஸிபிஷன்ல போற மாதிரிலாம் போவாத, ஒவ்வொன்றையும் கவனிச்சு பாரு. இதை உடுத்து வைக்கிற ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறாரே, அவைகளை போஷிக்கிற ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறாரே, என்ன அவர் போஷிக்க மாட்டாருன்னு ஒவ்வொரு நாளும் நீ உள்ளத்துல நினை. கர்த்தருடைய பிள்ளைங்க கவனிங்க. அதனாலதான் ரோமர் 1வது அதிகாரம் 19-20 வசனங்கள் நான் வாசிக்கும் பொழுது, ரோமன்ஸ் சாப்டர் 1 verses 19 and 20, தேவனை குறித்து அறியப்படுவது, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது, தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய தேவனுடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள், வாசிங்க என்ன சொல்லியிருக்கு? உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளாலே, உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும், ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. இன்னொரு விதத்தில் சொல்றதா இருந்தா, தேவன் அவர் அதரிசனமானவர், யாரும் காணக்கூடாதவர், காணப்பட முடியாதவர். அவர் எவையெல்லாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளோ அவைகள் மூலமாக தம்ம ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்திட்டே இருக்கிறார். இன்னொரு விதத்துல சொல்றதா இருந்தா, தேவன் நம்மோடு பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அதனாலதான் சொல்றேன், கேட்கிறதற்கு செவியுள்ளவன் கேட்க கடவன். கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆண்டவரே நீர் ஒவ்வொரு நாளும் என்னோடு பேசும் ஆண்டவரே. இன்னொரு விதத்துல சொல்றதா இருந்தா, தனியா ஒரு பூவை பார்த்து தனியா ஒரு வார்த்தை அவர் பேச போறதில்ல. அதை பார்க்கும் பொழுதெல்லாம் இங்க ஒரு சொன்ன வார்த்தை பின்னால வரும், மனசுக்குள்ள வரும், காதுகளில் துணிக்கும். நான் இருக்கிறேன்ல, இவைகளை போஷிக்கிறேன்ல, நடத்துறேன்ல, நான் உன்னை போஷிப்பேன், நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உன்னை பராமரிப்பேன். தேவன் சொல்லிட்டே இருக்கிறாரு. ஆண்டவரே நீர் ஏன் ஆண்டவரே பேசலை என்கிட்ட? ஆண்டவர் சொல்லுவாரு, நான் உன்கிட்ட பேசிட்டே தான் இருக்கிறேன், நான் ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட இடப்பட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன். ரொம்ப முக்கியம், ஒவ்வொன்றிலும் தேவன் தம்மை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன், இந்த இடத்துல தேவன் எதை விதைக்கிறார்? தம்முடைய வார்த்தையை விதைக்கிறார். ஏன் வார்த்தை விதைக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவனிங்க, மொத்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் உள்ளதையும் இங்க சொல்லிட்டாரு இந்த உவமையில. மொத்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் நீங்கள் இந்த பூமியிலே மாத்திரம் அல்ல, இந்த பூமியை விட்டு போனாலும் தேவனோடு வாழ்வதற்கு தேவையான எல்லாத்தையும் அவர் தர்றாருங்க. சுகம் தேவனுடைய வார்த்தையில் இருக்கு, செழிப்பு தேவனுடைய வார்த்தையில் இருக்கு, குறைவில்லாத வாழ்க்கை தேவனுடைய வாழ்க்கையில் இருக்கு. எல்லாவற்றிற்கும் மேலாக தேவகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறுவதற்கான எல்லா ஆலோசனையும் எல்லா வல்லமையும் அவருடைய வார்த்தையில் இருக்குது. அதனாலதான் அவர் திரும்ப திரும்ப வார்த்தை 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 வார்த்தைன்னு பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இப்ப கூட நம்ம அதுதான் வாசிச்சோம். 100 மடங்கு பலன் கொடுக்கிற நிலமா இருக்கட்டும், 60 மடங்கு பலன் கொடுக்கிற நிலமா இருக்கட்டும், 30 மடங்கு பலன் கொடுக்கிற நிலமா இருக்கட்டும், அதற்கு தேவை தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. ஆனா என்ன தெரியுமா, அவர் அப்பப்ப சொல்றார், கேட்கிறதற்கு செவியுள்ளவன் கேட்க கடவன், கேட்கிறதற்கு செவியுள்ளவன். இந்த கேட்க முடியாதபடிக்கு தான் பிசாசு அப்பப்ப காதை அடைச்சிருவான். ஒரு முறை ஒருத்தன் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஹோட்டல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தான். நடந்த சம்பவம். இவன் தான் இன்சார்ஜ். அந்த ஹோட்டல் பக்கத்துல ஒரு ஆலயம் இருந்துச்சு. அப்பப்ப நல்ல பாடல்கள் கேட்கும். இவனுக்கு பாட்டு கேட்க ஆசை, ஆனா வார்த்தை கேட்கறதுல ஆசையே கிடையாது. வார்த்தை கேட்கறதுல ஆசை கிடையாது. ஐயோ போனா இவங்க நம்மளை மாத்திடுவானுங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு, ஆனா போய் பாட்டு கேட்கணும்னு ஆசை.
இவன் நேராக போனான். ஒரு ஆள் ஆலயத்தில் போனால் அங்கே நல்ல பாட்டு. டக்குன்னு பாட்டு முடிச்சு எழுந்து வரலான்னு பார்த்தோன்னா தெரியாதனமாக கூட்டத்துக்கு நடுவில் வந்து வேற உட்காந்துட்டான் சேரில். இடையில எழுந்து போனால் அசிங்கமாக இருக்கும். அதனால் நல்லா குனிஞ்சு 2 காதையும் அப்படியே மூடிக்கிட்டான். மூடிக்கிட்டு அப்பா இந்த எப்போ தான் இவர் பேசி முடிப்பாருன்னு சொல்லிட்டு காதை மூடிக்கிட்டான். கரெக்டாக ஒரு தேனி வந்து மூக்கு மேலே உட்காந்து கொட்டுச்சு. அதை தட்டி விடுறதுக்கு விரலை எடுத்தான். விரலை எடுக்கும் பொழுது பிரசங்கர் பேசின வார்த்தை கேட்கறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன். இந்த ஒரு வசனம் மட்டும் உள்ளே போயிடுச்சு. ஐயோ நம்ம சொல்றாரு கேட்கறது காது உள்ளவன் கேட்க கடவன். நம்ம காதை மூடிட்டு இருக்கிறோமே. அப்புறம் 2 காதையும் எடுத்தான். மூக்கு மாத்திரம் சொரிஞ்சிட்டு மொத்த செய்தியும் கேட்டான். அன்னைக்கு ஆண்டருக்கு வாழ்க்கை ஒப்பு கொடுத்தவனாக வெளியே போனான். காதுகளை அடைக்கணும்னு விரும்பின ஒருத்தன் காதை திறந்து உள்ள வசனத்தை போடுறாரு. ஆனா எனக்கு என்ன தெரியுமா பெரிய துக்கம், சபைக்குள்ள வந்தா கூட அப்படி எப்பவாவது ஒரு நாள் 3வது வானம் போனா பரவாயில்ல. எப்பொழுதுமே 3வது வானத்திலே இருந்துட்டீங்கன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? செத்து போச்சுன்னு அர்த்தம். எடுதானே சில எப்ப பார்த்தாலும் 3வது வானம், அந்த இறங்குறதே கிடையாது. எங்க ஊர்ல ஒருத்தர் இருந்தாரு. அவரு காலையில தண்ணி அடிப்பாரு. எல்லாரும் சாயங்காலம் தான். இவர் காலையில தொடங்குறவர் சாயங்காலம் வரைக்கும் அப்படி மெதப்பிலேயே தான் இருப்பார். அவர் வரும் பொழுதே இப்படிதான் வருவார், சர்வையர் மாதிரி. அவருக்கு பேரே கப்பல் சின்னையான்னு பேர் வச்சுட்டாங்க. கப்பல்னு பேர் வச்சுட்டாங்க. யாருக்கும் அவரை பார்த்து பேர் சொன்னா தெரியவே தெரியாது. கப்பல் எங்க இருக்கிறாருன்னா அந்த போறார். இது கப்பலோ விமானமோ சபைக்குள்ள வந்துட்டாலே பாருங்க அப்படி. எனக்கு புரியல பிரதர், ஆண்டவர் எந்த லிஸ்ட்ல வைப்பாருன்னு தெரியல. கவனிங்க, ஏன் பிரதர் தூக்கம் வருது, ஏன் பிரதர் கவனச்சதல் வருது? 100 மடங்கு பலனுக்குள்ள விதை எங்க விதைக்க போகுதுன்னு அவனுக்கு நல்லா தெரியும். நீங்க உள்ள வரும்பொழுதே என்ன நினைச்சிட்டு வரணும்? ஏதோ வந்துடும் பிரதர், போறேன், வேண்டான்றேன். வேண்டாங்க. யார் யாரெல்லாம் எதிர்பார்ப்போடு தேவனே நீர் என்னுடைய இருதயத்திலே விதைக்க போகிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், 100% என் வாழ்க்கையில பலன் கொடுக்கிற வார்த்தைகள் ஆண்டவரே நீர் அதை செய்ய போறீன்னு சொல்லிட்டு யார் யாரெல்லாம் உள்ள வர்றாங்களோ நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒருவருடைய வாழ்க்கை கூட மாறாம இருக்கவே இருக்காது. வர்றோம், உள்ள வர்றோம், கவனச்சதல் இருக்கு, பிள்ளைங்களுக்கு தான் செய்யறாங்க. ஆனா அடுத்த நிமிஷம் நம்முடைய செவிகள் இங்க திருப்பப்பட்டு தான் தீரணும். பாருங்க, இன்னைக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? தேவ பிள்ளைகள் யாருமே கேட்க விரும்புறதே இல்லை. யாக்கோபு எழுதும் பொழுது சொல்றாரு, நீ அவன் பேசுறதுக்கு பொறுமையா இரு, கேட்கறதற்கு தீவிரம் காட்டுன்னு. நம்மளால கேட்கறதற்கு தீவிரம் காட்டுறது இல்ல, கேட்கறதற்கு பொறுமையா இருந்துட்டு பேசுறதுல தான் தீவிரம் காட்டுறது. ஒரு வசனம் உண்டு, எடுங்க பார்ப்போம். எரேமியா 22:21. தேவ பிள்ளைகளுக்கு எப்பவுமே இருக்கிற பிரச்சனை அதுதான். எல்லாரும் வாசிக்கலாமா? ஆண்டவர் சொல்றாரு, இத தேவ பிள்ளைங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ சுகமாய் வாழ்ந்திருக்கையில் நான் உனக்கு சொன்னேன். எல்லாம் உனக்கு சரியா இருந்துச்சு பாரு, அப்பவே நான் சொன்னேன். நீ சுகமாய் வாழ்ந்திருக்கையில் நான் உனக்கு சொன்னேன். நீ என்ன சொன்ன? நான் கேட்க மாட்டேன். உன் சிறு வயது முதல் நீ என் சத்தத்தை கேளாமற் போகிறதே உன் புத்தி. போ. வீட்டுக்காரர் சொல்லுவாரு, இல்லைன்னா வீட்டுக்காரர் அம்மா சொல்லுவாங்க, எதனா உன நடந்துட்டுனா, நான் தான் சொன்னேன்ல, நீ என்னைக்கு என் பேச்சை கேட்டிருக்கிற? அல்லது இவங்க சொல்லுவாங்க, நீங்க என்னைக்கு என் பேச்சை கேட்டிருக்கிறீங்க? ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்கும் பொழுதே இங்க பாரு, ஒழுங்கு மரியாதை இப்படி இருந்துங்க நான் சொன்னேன். நீ எங்க கேக்குற? உன் புத்தி சின்ன வயசுல இருந்தே இதுதான். போ. ஏன் தெரியுமா பிரதர் இத்தனை பிரச்சனை? கவனிக்கணும். ஒவ்வொரு முறையும் ஆலயத்திற்குள் வரும் பொழுது செவி எப்பொழுதுமே திறந்தே இருக்கணும். ஏன் அப்படின்னா, என் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும், திரும்ப சொல்றேன், என் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் இதுல மாத்திரம்தான் இருக்கு. அதனாலதான் அவர் அதை மாத்திரம் உள்ள கொடுக்கிறாரு. அவைகள் உள்ள போகணும்னா இவைகள் கண்டிப்பாக உள்ளே திறந்தே இருந்தே ஆகணும். ஒரு பரிசுத்தவான் சொன்னாரு, அவர் பெரிய இவாஞ்சலிஸ்ட், சுவிசேஷகர் சொன்னாரு, நாங்கள் சுவிசேஷ ஊழியம் செய்கிறோம், ரட்சிப்பிற்குள் நடத்துகிறோம் ஜனங்களை. கவனிக்கணும் பிரதர், சபை ஆராதனை எவ்வளவு முக்கியன்றதுக்கு சொல்றேன். ஒரு பெரிய சுவிசேஷகர் சொன்ன வார்த்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அவர் சொன்னார், நாங்கள் ஜனங்களை ரட்சிப்பிற்குள் நடத்துகிறோம், தேவ ராஜ்யத்திற்கான 5% நாங்கள் ஜனங்களுக்கு கொடுக்கிறோம்.
மீதி 95% அவர்கள் சீர் பொருந்துவதும் வளர்வதும் சபைக்குள்ளே மாத்திரம்தான் நடக்குது. எல்லாரும் கரங்களோர்த்தி சத்தம் முறையிலே சொல்லுவோமா? சில பேர் ரட்சிக்கப்பட்டோம் பிரதர், நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், அதனால நாமளும் சொல்லிடுறோம் ரட்சிக்கப்பட்ட பரலத்துக்கு போவோன்னு. அவ்வளோதான், அதோட ஆண்டவரும் டாட்டா. என்னைக்கு நான் நினைக்கிறேன் அங்கே போன உடனே கோல்டன் கேட்டண்ட உடனே இங்க எல்லாம் என்ன பிரதர் ப்ரூஃப்னு கேட்காதீங்க, வழக்க சொல்ல நான் பேசுறேன். கோல்டன் கேட்டண்ட பீட்டர் நிக்கிறார். பேதுரு ஐயா என்ன உள்ள விடும். அவர் கேட்பார், என்னப்பா? நான் ரட்சிக்கப்பட்டேன். என்னைக்கு? 1927. சரி, எப்ப செத்த? 1967. இந்த 40 வருஷத்துல வேற என்ன நீ ஆண்டவருக்குள்ள வளர்ந்துருக்கிற? அதெல்லாம் தெரியாதியா? ஆண்டவர் நீ யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடலாமே. வேணா உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? கொலோசியர் 2வது அதிகாரம். எவ்வளவு முக்கியம் பிரதர், சபை ஆராதனை எவ்வளவு முக்கியன்றதுக்கு சொல்றேன். விதைக்கப்படுறது எவ்வளவு முக்கியன்றதுக்கு சொல்றேன். என்னைக்காவது ஒரு நாள் அல்ல, அந்த சுவிசேஷகர் சொன்ன வார்த்தை நான் உங்களுக்கு சொல்றேன். 5% உங்களோட ரட்சிப்பிற்குள் உள்ள வந்துட்டீங்க. மீதி 95% கிறிஸ்தவ வாழ்க்கையில் பெண்டிங் இருக்குது. சபைக்கு வந்தே ஆக வேண்டும். எல்லாரும் வாசிக்கலாமா? கொலோசியர் 2வது அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்கள். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அதோட நின்னுட்டா ஜஸ்ட் 5%. எங்க அட்மிஷன் போட்டாச்சு, ப்ரீ கேஜில அட்மிஷன் போட்டாச்சு. இருக்கிறதுல பெஸ்ட் ஸ்கூல், உலகத்துல எல்லாம் பெஸ்ட் யூனிவர்சிட்டி உள்ள ப்ரீ கேஜில போனீங்கன்னா PhD முடிச்சு வெளியே வரலான்ற மாதிரி ஒரு இடம். ஓகே, இவன் போட்டாச்சு, என்ன பண்ணணும்? வாசிங்க இப்போ. கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்திலே உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. அப்பா, ஏற்றுக்கொண்டபடியோடு விட்டுட்டோம். பின்னால எத்தனை கம்மா எத்தனை போட்டிருக்கிறாரு பாருங்க, எத்தனை கிளாஸ் பின்னால போட்டிருக்காரு பாருங்க. வேறு கொள்ளணும், கட்டப்படணும், அவருக்குள்ளேயே நடக்கணும், போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்படணும், ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருக வேண்டும். ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, and now just as you trusted Christ to save you, trust him too for each day's problems. Live in vital union with him. நீ எப்படி உன்னை ரட்சிக்கிறதற்கு அவரை நம்பினியோ அதே மாதிரி ஒவ்வொரு நாள் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் அவரை நம்ப கற்றுக்கொள். அவரோடு இருக்கிற அந்த உறவும் உன் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அதில் பெருகிறது அவ்வளோ முக்கியம் பிரதர். கிறிஸ்தவ வாழ்க்கை ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு போகிறோம் பிரதர், ஏதோ ஒரு கூட்டத்தில் பங்கு பெறோம் பிரதர், ஒரு நாளைக்கு 2 அதிகாரம் வாசிக்கிறோம் பிரதர், அதன் பிறகு ஏசு ஒரு நாளைக்கு நினைக்கிறதுக்கு எனக்கு நேரம் கூட இல்லை பிரதர், என் மனசு ஃபுல்லாக வேற ஏதோ ஆக்கிரமிச்சிருக்கு பிரதர். யாரா இருந்தாலும் சொல்கிறேன், 100% உங்கள் வாழ்க்கையில பலன் கொடுக்கிற தேவ வார்த்தை இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறது. அதை தவிர வேற எதையும் தேவன் உங்களுக்கு தரப்போறது இல்லை. ஏன் அப்படின்னா உங்க வாழ்க்கை கட்டமைக்கிறது அங்கதான் தொடங்குது. உங்க வாழ்க்கையை உயர்த்துறதும் அங்கதான் இருக்குது. உங்கள் வாழ்க்கையை மேன்மையடைய செய்கிறது அதில் தான் இருக்குது. இதை எந்த அளவிற்கு நாம் உள் வாங்க போகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, எங்கன்னா போய் விதைக்கிறதுக்கு இடம் கொடுத்துறாதப்பா. உன் வாழ்க்கையில இத்தனை நன்மைகளை நான் உனக்கு செய்யணும்னு வச்சிருக்கிறேன், செய்ய தீர்மானிச்சிட்டேன். எல்லாத்தையும் ஏற்கனவே உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே எல்லாத்தையும் உனக்கு நான் பிளான் போட்டு வச்சுட்டேன். அதை பெற்று அனுபவிக்க, வளர்வதற்கு அல்லது பலனை கொண்டு வர்றதுக்கு நீ இடம் கொடுக்காமலே இருக்கே. நம்ம எத்தனையோ செய்திகளை கேட்டுட்டு தான் இருக்கிறோம். இப்போ நல்ல நிலத்தில் விதைக்கிறதுக்கு நான் வந்துடுறேன். மார்க் 4வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். வசனத்தை கேட்டு, மறுபடியும் அதான் சொல்றேன், வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30, 1 60, 1 100 பலன் கொடுக்கிறார்கள். அது ரொம்ப முக்கியம். எவ்வளவோ தேவ செய்தியை கேட்டுட்டு தான் பிரதர் இருக்கோம். எவ்வளவோ நம்ம ஆளுங்க, நான் நினைக்கிறேன் சிலர்லாம் எழுத்து
இங்க புல்பிட்ல மைக்கு கொடுத்தா நல்ல பிரசங்கம் பண்ற ஆளுங்கள் உண்டு, நல்ல பைபிள் நாலேஜ் உண்டு, நல்ல பைபிள் நாலேஜ் உண்டு. ஆனா அன்ஃப்ரூட்ஃபுல் லைஃப், வாழ்க்கையில பலன் இல்லை. வசனம் கேட்கிறேன், நிறைய கேட்கிறேன். அதனாலதான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னேன், ஒரு லேண்டு எப்படிப்பட்ட லேண்டு, ஒரு மண் எப்படிப்பட்ட மண் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஹார்டான இடம். வழி அருகே ரோட்ல கொண்டு போய் விதைக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது அப்படி டக்குன்னு தூக்கி போட்டுருவான் பிசாஸ். அவன் வேலையே அதுதான், அவன் வேலையே அதுதாங்க. அவனுக்கு ஒன்றும் நல்லா தெரியும், உங்க வாழ்க்கையில தேவ சித்தத்தை நீங்க நிறைவேற்றணும், நீங்க கனி நிறைந்தவர்களாக பலன் உள்ளவர்களாக மாறணும்னு சொன்னா உள்ள விதை போகணும். அப்படியே எடுத்து போட்டு போயிடுவான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிலருக்கு வார்த்தை பத்தி கவலையே கிடையாது. நான் ஒருவேளை இன்னைக்கு நான் சொல்ற செய்தியெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம் பிரதர், சிஸ்டர், கஷ்டமா இருக்கலாம். திரும்ப சொல்றேன், இது நான் வசனத்தையே உங்களுக்கு அப்படியே சொல்லிடுறேன். ஏன்னா இன்னைக்கு அப்படியே மழுப்பலா, இன்னைக்கு கூட நம்ம மேல் பூச்சா சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி மேற்பூச்சா காயம் கட்டுறதுக்கெல்லாம் நான் ரெடியா இல்லை. நான் அவர் எப்படி விதைச்சிருப்பாரோ அதே மாதிரி விதைக்கிறதுக்கு நான் ஆசைப்படுறேன். கவனிங்க, முதலாவதுல நிலம் என்ன சொன்னேன், வழியறிகை விதைக்கப்பட்ட ரொம்ப ரொம்ப ஹார்டு விதை, உள்ளே போவாது, வெளியவே கிடக்கும், டக்குன்னு எடுத்துட்டு போயிடும். உள்ள இருந்து வெளியே போகும்பொழுது என்ன நினைச்சோம் என்ன கேட்டோம் ஒன்றும் கிடையாது, அப்படியே போயிட்டே இருக்கும். உள்ள வரும்பொழுது வாழ்க்கை எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் வெளியும் வாழ்க்கை இருக்கும். அடுத்த ஒரு நிலம், வசனத்தை உடனே சந்தோஷமா ஏத்துக்கிறாங்க, ஆனா கீழே வேரி பிடிக்கவே இல்லை. நான் இப்ப வாசிச்ச கொலோசியர் 2வது அதிகாரத்தை மனசுல வச்சுக்கோங்க. இப்ப 2வது என்ன, மேல மண் இருக்கிற மாதிரி தெரியுது, வசனம் உள்ள போறது தெரியுது, ஆனா வேர் கொள்ள முடியாததுனால அந்த வசனம் பலன் கொடுக்க முடியல. இங்க கவனிக்கணும், நான் முக்கியமானது பேசுறேன், கவனம் செதறிடுச்சு அப்படின்னா இன்னைக்கு செய்தியினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து சேராது. இப்போ வசனம் உள்ள போய் வேர் கொள்ளாததுனால வெயில் ஏறின உடனே தீஞ்சு போயிடுச்சு. அடுத்தது ஒரு நிலம் இருக்குதுன்னு சொன்ன முள்ளுல, அது முள்ளுல போய் விதைக்கல, அவன் முள்ளு ஏற்கனவே உள்ள இருந்துச்சு, வெட்டி போட்டா கூட அந்த முள்ளு அவ்வளவு ஈஸியா எடுக்கவே முடியாது. அது கசப்பா இருக்கலாம், எதுவாக வேணுமானாலும் இருக்கலாம். அதை சொல்லிட்டா தான் அந்த நல்ல நிலத்தினுடைய தன்மை உங்களுக்கு புரியும். அப்படி வாசிக்கலாமா? எபிரேயர் 6வது அதிகாரம் 8வது வசனம். எபிரேயர் 6வது அதிகாரம். இப்போ விதை போட்டாச்சு, விதைக்கு தண்ணியும் ஊத்தப்படுது, ஆனா உள்ள சரியா வேறு புடுங்காததுனால அந்த வேறு விதை முளைக்கும் பொழுது இதுவும் கூடயே சேர்ந்து முளைக்கிறதுனால தான் விதை கொடுக்கிற சுகத்தையும் அனுபவிக்க முடியல, விதை கொண்டு வருகிற நன்மைகளையும் அனுபவிக்க முடியல, விதை கொண்டு வர்ற ஆசீர்வாதங்களையும் வாழ்க்கையில் அனுபவிக்க முடியல. ஏன்? வசனம் சொல்லுது, இவைகள் எல்லாம் அவைகளை அப்படி நெருக்கி போடுதான். எனது உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகள்னு போட்டிருக்கு. இப்ப வாசிக்க பார்ப்போம். எபிரேயர் 6வது அதிகாரம் 8வது வசனம். எல்லாரும் எடுங்க. முச்செடிகளே, அதுக்கு முந்தின வசனத்தை வாசிடலாமே, எல்லாரும் எடுங்க. எடுத்துட்டீங்களா? இந்த பாருங்க, நான் வாசிக்கிறேன். எப்படி எனில், தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிர் இடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனாலே ஆசீர்வாதம் பெறும். எல்லாம் கவனிக்கணும். அடிக்கடி ஆண்டவர் வார்த்தை போட்டே இருக்கிறாரு, ஆசீர்வாதங்களை போட்டே தான் இருக்கிறாரு. இதை குடிக்கிறோம். ஆனால் தேவன் என்ன நோக்கத்தோடு என்னில் பயிர் இடுகிறாரோ அவருக்கு ஏற்றதை நான் முளைப்பிக்கிற படியினாலே ஆசீர்வாதங்கள் வந்து சேருது. இப்போ ஒரு கேள்வி உங்களுக்கு வருது, ஆசீர்வாதம் வந்ததுனால முளைப்பிக்கப்படுதா, இல்ல நன்மைகளை முளைப்பிக்கப்படுறதுனால ஆசீர்வாதம் வருதா? கேட்கறது புரியலையோ? இப்ப அந்த வசனத்தை வாசிங்க, வாசிங்க, எல்லாரும் வாசிங்க, எந்த லாங்குவேஜ்லாம் வாசிங்க. தன்மேல் அடிக்கடி பெய்யும் மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கிற நிலம் எதுவோ அது தேவனாலே ஆசீர்வதிக்கப்படும். சில பேருக்கு முளைப்பிக்கிறதே இல்லை, முளைக்கிறதே இல்லை, ஆனா ஆசீர்வாதம் வேணும் ஆண்டவரே. ஏன் ஆண்டவரே ஆசீர்வாதம் வரல? ஆண்டவர் சொல்லுவாரு, ஆசீர்வாதத்தை ஊத்துன்னு தான் நினைக்கிறேன், நான் உனக்கு ஏராளமா மழையும் பொழிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், ஆனா உள்ள இருந்து வர்றது வேற மாதிரி இருக்குது. என்னது வேற மாதிரி இருக்குது? அடுத்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். இது நல்ல விதைய வாங்கினது, நல்ல மழை தண்ணீரை குடிக்கிறது. இப்ப என்ன தெரியுமா பண்ணுது? முட்செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும்
இதை நான் சொன்னேன்னா என்னங்க ரொம்ப ஹார்டா பேசுறீங்க. சரி, வேற யாருன்னா சொன்னா கூட நான் பழைய ஏற்பாடு மாதிரியே பேசுறீங்க, கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லுன்னு. புதிய ஏற்பாடு இது பிரதர், புதிய ஏற்பாடு பிரதர். பிரதர், எந்த கிருபையை பற்றி வேதம் சொல்லுகிறதோ அதோடு சேர்ந்து வெளிப்படுகிற சத்தியம் சொல்லுது. உன் மேல தேவன் ஆசீர்வாதங்களை ஊற்றும் பொழுது அவருடைய நல்ல பலனை எதிர்பார்க்கிறாரு. இந்த பலனை நான் கொடுக்காம உள்ள முள்ளும் புதரும் சேர்ந்தே வளர்ந்துச்சுன்னா இது ஏதோ ஆலோசனை அல்ல, தேவன் கொடுக்கிற கட்டளை. வசனம் சொல்லுது அது சுட்டரிக்கப்படுவதே அதனுடைய முடிவு. ஆண்டவர் இவ்வளவு ஹார்டா ஏன் பிரதர் பேசணும் அப்படின்னா என்ன பண்றது, ஒவ்வொரு முறையும் வந்து எதிர்பார்த்து ஏமாந்து போயிட்டே இருக்கிறார். எத்தனை நாளைக்கு தான் அவரும் பார்த்துட்டே இருப்பார். நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்னியில போடப்படும், இப்பொழுதே கோளறியான மரங்களினுடைய வேறு அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை முறை தான் அவர் எச்சரிச்சுட்டே இருக்கிறது, எத்தனை முறை தான் அதை விட்டு நம்ம வழிக்கு போயிட்டே இருக்கிறது. பிரதர், அவருடைய வருகை சமீபம். திரும்ப திரும்ப சொல்றேன், அவருடைய வருகை சமீபம், அவருடைய வருகை சமீபம். இதற்கு முன்பு வாழ்ந்த பரிசுத்தவான்கள் எல்லாரையும் விட அவருடைய வருகைக்கு மிகவும் சமீபமா இருக்கிற ஒரு கூட்டம் ஒண்ணுன்னு நான் சொன்னா, நான் சொல்றேன் இந்த தலைமுறை நாம் தான் அவருடைய வருகைக்கு சமீபமா இருக்கிறோம். அவர் சொல்லுகிற இனி காலம் செல்லாது என்கிற எச்சரிப்பு மற்ற எந்த காலத்தையும் விட பயங்கரமாக துணிக்க வேண்டிய ஒரு சைரன் போல இருக்கணும்னு சொன்னா கண்டிப்பா அது இந்த நாட்கள் தான். மறுபடியும் சொல்றேன், ஏனோ தானோ என்று வாழ்கிறதற்கு அல்ல இந்த நாட்கள். ஆண்டவரை ஏதோ மூளையில ஒதுக்கி வச்சுட்டு ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிச்சு தான் தீரணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பின்பாக போவது அல்ல. இந்த நாட்களில் அவருடைய வசனத்திற்கு செவி கொடுக்க வேண்டிய கட்டாயத்திற்குள் நம்ம எல்லாருமே தள்ளப்பட்டிருக்கிறோம். ஏன்? அவர் நம்மேல் வைத்த கிருபையினாலே திரும்ப 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 அவர் சொல்றாரு, நீ வா, நீ வெளியே வந்துரு, வெளியே வந்துரு. வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. எபிரேயர் 12வது அதிகாரம் 15வது வசனம். எபிரேயர் 12:15. ஒருவன் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி ஒருத்தனுக்கு உள்ள கசப்பான வேறு கிளம்புச்சுனாலே தீட்டு போடுறது எத்தனை பேரு? எங்க வசனம் புரியுதா? எடுங்க, எல்லாரும் எடுங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. அப்படி உட்கார்ந்துருப்போங்க. சாரி, இங்க யாரை மென்ஷன் பண்ணலாம்னு சொல்லல, காமனா நான் பேசுறேன். இங்க மட்டும் இல்ல, அது யூனிவர்சல் ப்ராப்ளம். இப்படி உட்கார்ந்துருப்பீங்க. இப்ப நான் உட்கார்ந்துருக்கிறேன், என்னை சுத்திலும் 10 பேர் உட்கார்ந்துருக்கீங்கன்னு வச்சிங்களேன். உள்ள இருந்து நான் பேசும் பொழுதே பேசுறேன், என்னையா மனுஷன் அவன். நான் இங்க இருந்து ஒன்னு கசப்பு உள்ள வெளியே வந்து உளுந்த உடனே என் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் தானாவே அவங்கவுங்க கசப்பை கொட்ட ஆரம்பிப்பாங்க. பாருங்க, சமீபத்தில் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். பேசும்பொழுது நானும் ஒரு பிரதரும் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அவர் நம்ம ஏற்கனவே நடந்த பிரச்சனைகளை பற்றி அவர் தொடங்கணும்னு சொல்லிட்டேன். விடுங்க, இப்போ ஏன் அதை பேசுவானே, நல்ல ஒரு காரியத்தை பேசுகிறோம். அதோட அது ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு. சகோதரிங்க இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சாரி, நான் பேசின உடனே நீங்கள் வந்து சகோதரிங்களை டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்லாம் நான் சொல்லவே இல்லை. அவங்களுக்கு அந்த கிருபை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நான் சொல்லிடுறேன். நீங்கள் பேசுகிற வார்த்தை சகோதரனையும் எடுத்துங்க, அதுலேயே சில கிருபை பெற்ற சகோதரர் நீங்கள் இருக்கலாம். நீங்கள் பேசுகிற வார்த்தை எவரையும் தீட்டுப்படுத்தாதபடிக்கு பார்த்துங்க. வசனம் அப்படி தான் சொல்லுது. தீட்டுப்படுதல் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அந்த தீட்டை அவன் கழிக்காமல் மறுபடியும் தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளே போகவே முடியாது. நானும் தீட்டுப்படுகிறேன், என்னுடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களை நான் தீட்டுப்படுத்துறேன். பிரதர், முட்செடி கவனிங்க. இந்த நிலம் நல்ல பலனை கொண்டு வந்திருந்திருக்கலாம், ஆனா கொண்டு வரல. ஏன் சொல்லுங்க பார்ப்போம். உள்ள இன்னும் அந்த முள்ளு இருக்கு பிரதர், உள்ள இன்னும் இந்த கசப்பு இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க, அதுல எதுல என்ன பெருமை இருக்கு? செத்தா கூட வந்து நீ என் மூஞ்சில முழிக்க கூடாது. அதான் செத்துட்டிய, உன வந்தவன் போன உனக்கு என்ன தெரியும்? சில பேர் சொல்ற, நான் யானை மாதிரி பிரதர், நான் பாம்பு மாதிரி பிரதர், உள்ள வச்சுக்கிட்டே இருப்பேன். வந்துட போது வேற எதனா வச்சுக்கிட்டே இருப்பேன். சில பேர் பாருங்க, 50 வருஷத்துக்கு முன்னாடி நேத்து பேசின வசனம் உள்ள மனசுல இருக்காது. இருக்கிறீங்களா? போன வாரத்துல இப்ப சீரியஸா பேசுறதுனால அது இருக்குது. போன மாசம் 4வது வாரத்துல என்ன பேசணும்னு சொன்னா உடனே டைரி திருப்புவீங்களே தவிர, ஆனா நாத்தனாரு அல்லது மச்சான் பேசின வார்த்தை 35 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு, அவங்க அண்ணன் சொன்னார, ஞாபகம் இருக்கா? வேதம் சொல்லுகிறது, கசப்பான வேர் முளைச்செலும்பி கிளம்புறதுனால நீ மாத்திரம் தீட்டுப்படல. பின்னால வசனம், தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள்.
பேசணும்னு பேசுறது இல்லை. ஏன் பிரதர் என் வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை நன்மைகளை கொண்டு வரல? ஏன் பிரதர் தேவன் விரும்புகிற கனி என்னால கொடுக்க முடியல? ஏன் பிரதர் என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் வந்து வந்து ஏமாந்து போறாரு? காரணம் இதுதான். ஏன்? விதைக்கப்படுவது தேவனுடைய வசனமா இருந்தாலும் பலனை கொண்டு வரும் பொழுது சைட்ல இந்த முள்ளுகளும் நெரிஞ்சல்களும் வர்றதுனாலதான் வாழ்க்கையில சாபம் கூடவே சேர்ந்து வருது. கர்த்தர் இன்றைக்கு நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுப்பாராக. நம்ம வாசிச்ச 4வது அதிகாரம் 20வது வசனத்துல மார்க்ல, அது நல்ல நிலத்துல விழுந்த அந்த விதைகள் நல்ல நிலமா இருக்கிறதுனால அது எவ்வளவு பலனை கொண்டு வருது அப்படின்றத நம்ம வாசிச்சோம். இப்போ ஒரு காரியத்தை தெளிவா உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த நிலம் ஏன் நல்ல நிலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வழி அருகே சொல்லப்பட்டிருக்க அந்த நிலத்தை போல இது ஒன்றும் ஹார்டு கிடையாது. அல்லது கற்பாறை நிலங்களில் விதைக்கப்பட்டதுன்னு சொல்லுது, அதே மாதிரி இது வேர் கொள்ள முடியாத நிலம் இல்லை. அல்லது முச்செடிகள் நடுவில் விதைக்கப்பட்ட விதையை போல இதற்குள்ள முட்களுக்கான வேரும் இல்லை. கவனிங்க பிரதர், உங்க வாழ்க்கையில் நீங்க மறக்கவே கூடாத ஒரு செய்தி, ஆனால் அது கண்டிப்பா இந்த செய்தியை தான் இருக்கும். மனசுல பதிச்சுக்குங்க. தேவன் கொடுக்கிற ஒவ்வொரு நன்மை அப்படி ரிசீவ் பண்ணி அப்படி அதற்குள்ள பலனை கொண்டு வந்து என் வாழ்க்கையில ஒன்றும் குறைவில்லாம நான் அனுபவிக்கணும். விசுவாசிக்கிறவங்க கரங்கள் ஒருத்தர் இடையில சொல்லுங்க பார்ப்போம். இதை தான் ஒரு ரகசியமா சொல்லிட்டு போயிருக்கிறார். இது கதை இல்ல, இது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ரகசியம். அவர் சொன்னது. என் அருமை ரட்சகர், ஆத்துமா நேசர், 1000-10,000 சிறந்த அவர் சொன்னது. அவர் சொல்றாரு, இந்த நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டவர்கள் அவர்கள் பலன் கொடுக்கிறார்கள். இந்த நிலம் எப்படிப்பட்ட நிலம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நல்ல நிலம் அப்படின்னு உடனே நீங்க நினைக்கிறீங்க இதுல ஒரு குறையுமே இல்லைன்னு நினைக்காதீங்க. கவனிக்கணும். வேதம் சொல்லுகிறது, நன்மை செய்கிறவன் உண்டோ என்று பார்க்கும்படி தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்த்தார். நன்மை செய்கிறவன் இல்ல, ஒருத்தன் கூட இல்லைன்னு போட்டிருக்கும். இப்ப நல்ல நிலம் எங்க இருந்து வந்துச்சு? நல்ல நிலம் எங்க பிரதர் வந்துச்சு? நீங்க கேக்குறீங்க நல்ல நிலம்னு சொல்லிட்டு. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் தானே வசனமே சொல்லுது. எங்க நன்மை செய்யறவன் ஒருத்தனுமே இல்ல பிரதர். பின்ன எங்க இருந்து பிரதர் இந்த நல்ல நிலம் வருது? நான் உங்களுக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்லட்டா. உங்க நிலம் அல்லது நம்முடைய நிலம், நம்முடைய இருதயம் தரிசு நிலமாகவே இருந்தாலும் கூட அது பண்படுத்தப்படுவதற்கு நாம முதலாவது விட்டு கொடுக்கணும். பாருங்க, வாசிக்கலாமா? ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் எரேமியா 4வது அதிகாரம் 3வது வசனத்தில் அவர் சொல்றாரு, வாசிங்க. நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை. என்ன நிலம்? என்ன நிலம்? பேசுங்க, என்ன நிலம்? இப்ப தரிசு நிலம் ஆண்டவர் விட்டுற சொல்லல. உன்னுடைய நிலங்களை நீங்கள் பண்படுத்துங்கள். உழுங்க, உரம் போடணும்னா உரம் போடு, நீர் பாய்ச்சணும்னா நீர் பாய்ச்சு. அப்படி ஓசியா 10வது அதிகாரம் 12, ஓசியா சாப்டர் 10 verse 12 அவர் சொல்றாரு, உங்களுடைய தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். தரிசு நிலத்தை பண்படுத்து. இது எல்லாருக்கும் 100% பலன் கொண்டு வராது. என் வாழ்க்கையில 100% நான் பலன் கொடுக்கணும்னு யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அவங்களுக்கு மாத்திரம்தான். திரும்ப இப்பவே சொல்லிடுறேன், நான் 100% பலன் கொடுக்கிற மனுஷனா இருக்கணும்னு யார் விரும்புகிறீர்களோ உங்களுக்கு தான் இது. வசனம் சொல்லுது, தரிசு நிலமா இருக்க ஆண்டவரே, அப்படி விட்டுறலாமா? உனக்கு ஒரு ஆப்ஷன் ஆண்டவர் கொடுக்கிறாரு. நல்ல நிலமா மாறுறதற்கு, 100% பலன் கொடுக்கறதற்கு தேவன் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாரு. என்ன? உன் நிலம் தரிசு நிலமா இருக்குது, நீ என்ன பண்றது? பண்படுத்து. எப்ப பண்படுத்துறது? நான் என்னைக்கோ பண்படுத்தப்பட்ட பிரதர். உதாரணத்துக்கு நான் 1992 ஞானஸ்நானம் எடுத்தேன். 88 ஆண்டோடைய அன்பு ருசிச்சா கூட 92 தான் எனக்கு சரியான சத்தியத்தின் பாதையில் என்ன நடத்தினாங்க. நான் ஞானஸ்நானம் எடுத்தேன். நான் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட உடனே நிலத்தை பண்படுத்திட்டேன். போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா போதாது. இந்த நிலத்தை பண்படுத்துறது எப்ப தெரியுமா? எல்லாரும் கிராமங்களுக்கெல்லாம் போயிருப்பீங்க. வயல்ல உழுதாச்சு, இப்ப நிலத்தை விதைச்சு அப்படி அறுவடையும் எடுத்தாச்சு. இது ஏற்கனவே பண்படுத்தப்பட்ட நிலம் தானே. மறுபடியும் போய் அடுத்த முறை சும்மா விதைச்சிட முடியுமானா விதைக்கவே முடியாது. அப்படித்தானே? மறுபடியும் உழணும், மறுபடியும் பண்படுத்தணும். கவனிங்க, ரொம்ப அற்புதமா இருக்கும். ஆதாமை ஏவாளையும் படைச்ச ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை படைச்சார்ல, படைச்சிட்டு நல்லதா இருக்குங்க கண்டாரா கெட்டதா இருக்குங்க கண்டாரா? எல்லாத்தையும் நல்லதுன்னு தானே கண்டாரு. வசனம் சொல்லுது, மனுஷனை, தோட்டத்தை
பண்படுத்துறதுக்கு வச்சாருன்னு போட்டிருக்கு. சகலம் நல்லா இருக்குன்னு சொன்ன ஆண்டவர் சொல்றாரு, பண்படுத்துன்றதை அவர் அன்னைக்கே விரும்புறாரு பாருங்க. இப்போ இந்த தரிசு நிலத்தை நீங்கள் பண்படுத்துங்க. உன் நிலம் தரிசு நிலம் தான்பா, உன் இருதயம் தரிசு தான். உன்னை விதைக்க முடியாது, உன்னில இருந்து பலனை எதிர்பார்க்க முடியாது. பட் உனக்கு நான் ஒவ்வொரு வாய்ப்பும் கொடுக்குறேன். உள்ள வரும் பொழுதெல்லாம் நிறைய சொல்லுவீங்க, என்னைக்கோ பண்படுத்திட்டேன் பிரதர், ஏதோ ஒரு எழுப்புதல் கூட்டத்துக்கு போனேன், ஏதோ ஒரு ஃபாஸ்டிங் பிரேயருக்கு போனேன், அல்லது வீட்டில் தனியா ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் இறங்கினாரு, அதே பழைய பஞ்சாங்கத்தையே பேசிட்டு இருக்கிறதா இல்ல. ஒவ்வொரு முறையும் என் இருதயம் ஆராயப்படணும், ஒவ்வொரு முறையும் என்னுடைய இருதயம் உளப்படணும், ஒவ்வொரு முறையும் என்னுடைய நிலம் பண்படுத்தப்படணும். எப்போ? ஒவ்வொரு முறையும் விதைப்பதற்கு முன்பதாக. இப்போ உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்றேங்க, அவனிங்க என்னைக்கோ ஒரு நாளா, நான் ஏற்கனவே சொன்னேன், ஒவ்வொரு நாளும் தேவன் பேசுகிறார். ஒவ்வொரு வாரமும் ஆராதனைக்கு வரும் பொழுது தரிசு நிலமாக அல்ல, ஆண்டவரே நான் பண்படுத்துகிற நிலமா வந்து சேர்றேன். ஏன் ஆராதனைக்கு நேரத்தோட வாங்கன்னு சொல்றேன்? தேவன் உங்களுடைய இருதயத்தை பண்படுத்துகிற நேரம். நிலத்தை விதைக்கிறதற்கு முன்பதாக, விதையை கொண்டு போய் போடுவதற்கு முன்பதாக தேவன் உங்களையும் என்னையும் பண்படுத்த விரும்புறதுனால தான் ஆராதனை வேளையில கர்த்தருடைய பிரசன்னத்தை நல்லா அனுபவிக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் பர்வதங்களை மெழுகு போல உருக செய்து என்னுடைய இருதயம் பண்படுத்தப்படுது. உள்ள வர்ற வசனத்தை நல்லா, சில பேர்லாம் ஃபுட்போர்டு கேஸு, ஃபுட்போர்டு தெரியும்ல, ட்ரெயின் ஓடும் பொழுது சங்கின்னு ஏறிக்கிறது, ட்ரெயின் நிற்கிறதுக்கு முன்னாடி சர்ன்னு இறங்கிறது, படிக்கட்டில் பயணம் பரலோக பயணம் வேற அவன் எழுதி வேற போட்டிருப்பான். ஏறும்போது ஆராதனை முடிஞ்சு 1.5 மணி நேரம் கழிச்சு சங்கின்னு ஏறிட்டு என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரின்னு சொல்றதுக்குள்ள சங்கின்னு வெளியே போயிடுறது. ஃபுட்போர்ட் பிலீவர்ஸ். பிரதர், இருதயம் பண்படுத்தப்படணும் பிரதர். ஆராதனைகள் மாத்திரம் தான் அப்படியா? இல்லை, ஏற்கனவே சொன்னேன், பகலுக்கு பகலுடைய வார்த்தை அறிவிக்கிற வானங்கள் உண்டு. ஒவ்வொரு நாளும் தேவன் கொடுக்கிற நன்மைகளை நாம் பெற்று அனுபவிக்கணும். வாசிக்கலாமா? ஒரு மனுஷன் நல்ல ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தான். நல்ல ஜெபம் அது. சங்கீதம் 139:23. சங்கீதம் 139:23. இன்னைக்கு கொஞ்சம் லேட்டானா கூட பரவாயில்லன்னு சொல்றவங்களாம் கரங்குளத்துல சொல்லுங்க. கேட்கல, நான் சொன்ன உங்களுக்கு கேட்கலன்னு. ஆமா, சரி, வாசிக்கலாமா? இப்போ எல்லாரும் வாசிக்கணும், எல்லாரும் வாசிக்கணும் பிரதர். இது என்னைக்கோ ஒரு நாள் திருவிருந்துல மாத்திரம் இல்லை பிரதர், டெய்லி நீங்கள் ஏறெடுக்க வேண்டிய ஜெபம். வாசிங்க பாப்போம். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை நீர் அறிந்து கொள். ஐயா, இப்ப யார் ஆராயணும் சொல்லுங்க? நான் ஆராயணுமா, அவர் ஆராயணுமா? பிரதர், நீங்க ஆராயணுமா நான் ஆராயணுமா சொல்லுங்க பாப்போம். யார் ஆராயணும்? இப்ப பாருங்க, நாம ஆராய்ச்சி பார்த்தோன்னா சொல்லுவோம், எதெல்லாம் நமக்கு புரியமா இருக்குது அதெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு. சில பேர் சொல்லுவாங்க என்கிட்ட வந்து, பிரதர் இன்னைக்கு பிரசங்கம் ஃபுல்லா அவளுக்கு தான். அன்னைக்கு கொஞ்சம் பிரசங்கம் சூடாக இருந்துச்சுன்னா எல்லாம் பாருங்க, கர்த்தர் இன்னைக்கு போட்டு ஓடன்னு உடைச்சிட்டார். உடனே வாழாக்காமல் தலையை உட்கார, இன்னைக்கு கர்த்தர் என்கிட்ட தெளிவாக பேசினார். பால் ஒரு மாதிரி வந்தால் பக்கத்து கூட்டில் தள்ளி விட்டுருது. அப்படி வந்து அப்பா இப்போ என்ன நான் ஆராய்ஞ்சு பார்க்குறேன்லாம் சொல்லல, யாருக்கிட்ட தெரியுமா அந்த வேலையை கொடுக்குறான்? எலும்புகளையும் கணுக்களையும் உருவ குத்தக்கூடிய அளவுக்கு பேசுற ஒருத்தர்கிட்ட, அக்னி ஜுவாலை போன்ற எக்ஸ்ரே கண்களை உடைய ஒருத்தர்கிட்ட, ஒவ்வொரு அந்தரங்கத்தையும் பார்க்கிற ஒரு கர்த்தர்கிட்ட, சர்வ வல்லவர்கிட்ட போயிட்டு தான் வாழ்க்கை கொடுத்துட்டு சொல்றான். வாசிக்க, இப்ப எல்லாரும் வாசிக்கணும், எல்லாரும் வாசிக்கணும். வாசிங்க. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்துல உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில என்ன நடத்தாண்டவரே. இது ஏன் ஒவ்வொரு நாளும் நான் ஏற எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, என்னைக்கோ ஒரு நாள் ஏற எடுத்துட்டு நீங்க விட்டுருப்பீங்க, என்னைக்கோ ஒரு நாள் நிலத்தை பண்படுத்திட்டு விட்டுருப்பீங்க. ஆனா ஒரு மானங்கட்டம் ஒருத்தன் நம்ம பக்கத்துல இருக்கிறான் பாருங்க, அவன் நாயை கூட நாயன்னு சொன்னா அது மறுமுறை நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு யோசிக்கும். ஆனா ஒரு மானங்கட்டம் ஒருத்தன் இருக்கிறான் பாருங்க, அவன் 24/7 நம்ம லைஃப்ல வந்து 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 இடம் கிடைக்குமான்னு தேடிக்கிட்டே இருப்பான் ஒருத்தன். வசனத்தை வாசிக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எடுங்க பார்ப்போம். யோபு 1:7 ஒரு நாள் தேவபுத்திரர்லாம் நிற்கும் பொழுது கர்த்தருடைய சந்நிதியிலே வந்து பிசாசும் நின்னான்னு போட்டிருக்கு, சாத்தானும் வந்து நின்னான்னு போட்டிருக்கு. இப்போ ஆண்டவர் கேட்கிறாரு, எங்க இருந்து வர்ற அப்படின்னு கேட்கிறாரு. அவன் சொன்ன பதில் எப்படி தெரியுமா இருக்குது?
யோபு 1:7. பூமி எங்கும் உலாவி அதிலே சுற்றி திரிந்து வருகிறேன். இது ஒரு டிரான்ஸ்லேஷன்ல போட்டிருக்கு, ஃப்ரம் எர்த் வேர் ஐ பீன் வாட்சிங் எவ்ரிதிங் தட் இஸ் கோயிங் ஆன். பூமியில இருந்து நான் வர்றேன், அங்க என்னென்னலாம் நடக்கும் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு வரேன்றான் ஆண்டவர். நம்ம ஆண்டவர் எப்படின்னா, இருக்கிற இடத்துல கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி உலாவி கொண்டு இருக்கிற ஒரு பார்வையில பார்த்துருவாரு. ஆனா இது ஊர் சுத்துருவேன், இது அப்படியே பாருங்க எல்லாத்தையும் போய் கவனிங்க. நீங்க வாட்சிங்னு போட்டிருக்குங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க கையில மொபைல் போன் எடுக்கிறீங்க தெரியுமா, வாலிப பிள்ளைங்க கவனி. நீ பார்க்கும் பொழுது நீ மட்டும் பார்க்கல, அவன் பின்னால் அவனை நிக்கிறான் பாரு. வாட்சிங் நேரம் அங்க போய் சொல்லுவான். அவன் சொல்றதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியும் அது வேற. அங்க போய் சொல்லுவான், இன்னும் ரொம்ப யோக்கியம்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறீரு. அவன் என்னத்தை பார்த்துட்டு இருக்கான் தெரியுமா? பிரதர் கவனிங்க. ஆண்டவர் கேட்கிறார், எங்க போயிட்டு வரேன்னு கேட்டா, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு வர்றேன். இதைத்தான் பவுல் எழுதுறாரு. பிரதர் ஏன் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் நீர் என்ன ஆரஞ்சு போறாண்டவரே, நீர் என்ன ஆரஞ்சு போறோம், வேதனை உண்டாக்குற வழிகள் என்ன இடத்துல உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழிகளில் நடத்தணும். ஏன் தெரியுமா? நான் விசுவாசியா இருக்கிறேன் பிரதர். வாசிங்க பார்ப்போம். 2 கொரிந்தியர் 11:3. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இருந்த கலக்கம் வெறுமனே கொரிந்து சபையை குறித்த கலக்கம் மாத்திரம் இல்ல, இன்னைக்கு வார்த்தையின் வாசஸ்தலத்தில் இருக்கிற விசுவாசிகளை குறித்து கூட பவுலுக்கு அந்த கலக்கம் இருக்கும். ஆண்டவருக்கு அந்த கலக்கம் இருக்கு. வாசிக்கலாமா இப்ப எல்லாருமே? ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்களுடைய மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்து இருக்கிறான்றார். ஏன் சொல்லுங்க பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் அவன் வேலை பின்னால நடந்துட்டே இருக்கும். அதனாலதான் சொல்றான், ஒவ்வொரு நாளும் உங்க இருதயமாகிய நிலம் பண்படுத்தப்பட்டு ஆகணும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் ஆராய்ஞ்சு பார்க்கணும். காலையில எழுந்திருக்கும் பொழுதும் ஆராய்ஞ்சு பாருங்க, இரவுல படுக்கும் பொழுதும் ஆராய்ஞ்சு பாருங்க. வேதனை உண்டாக்குற வழி என்கிட்ட உண்டா ஆண்டவரே? நாம போய் இன்னைக்கு நைட்டு போய், ஆண்டவரே வேதனை உண்டாக்குற வழி என்ன இடத்துல உண்டோன்னு சொன்னோன்னா, ஆண்டவர் கொஞ்சம் நிறுத்து அப்படின்னு. எவ்வளவு பெரிய லிஸ்ட் தரணும்? 10 கோயர் நோட்டு வாங்கி கொடுத்தா கூட போதாது ஆண்டவரே. இப்பெல்லாம் ஹார்ட் டிஸ்க் டிபி கணக்கில் வந்திருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, அவ்வளோ இருக்கு. என்ன சொல்றது? என்ன நித்திய வழியில நடத்தும் லைஃபை மாத்திரம் அவர்கிட்ட கொடுத்துருங்க. இதை மாத்திரம் மனப்பூர்வமா நீங்க சொல்லுவீங்களானா கண்டிப்பா நிலம் 100% பலனை கொண்டு வரும் பிரதர். 100%. நான் அடிக்கடி யோசிப்பேன், ஈசாக்கு தேசத்துல விதை விதைத்தான், 100 மடங்கு பலன் அடைஞ்சான், 100 மடங்கு பலன் அடைஞ்சான், 100 மடங்கு பலன் அடைஞ்சான். நமக்கும் வாக்குத்தத்த ஆராதனையில் அப்படி அள்ளி வீசுறது. ஈசாக்கு எப்படிப்பட்டவன் தெரியுமா? கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாக இருந்தவன். ஏசாக்கு போயிடுச்சு, விட்டுருட்டான். சித்தனா அவரார் வந்து வாக்குவாதம் பண்ண உடனே விட்டுருட்டான். அடுத்தது மறுபடி போய் துறவு கிணற வெட்டினா, ரெகோபோத் கர்த்தர் பழுகி பெருக பண்ணாருப்பா. கிறிஸ்துனுடைய சாயல் ஒரு கசப்பு கூட உள்ள வளர எனக்கு கொடுக்கவே இல்லை. அப்படிப்பட்ட மனுஷனுக்கு தான் பிரதர் வறட்சியில கூட தேவன் 100 மடங்கு பலன் கொடுக்கிறவர். சும்மா எல்லாரும் விதைக்கிறதுக்கெல்லாம் 100 மடங்கு கிடைக்காது. யாரெல்லாம் உள்ள போறதற்கு அனுமதிச்சு வாங்கி கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான். நல்ல கவனிங்க. ஏன் சத்துரு இவரோட மனசை கெடுத்துருமோன்னு பயந்துட்டு இருக்கிறார் பவுல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் வேலையே அதுதான். ஏதாயிலும் உள்ள கொண்டு வந்து போடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருப்பான். விதைக்கப்படுற வசனத்தை அப்படியே எடுத்து தூர போட்டுக்கிட்டே இருப்பான். நாமளும் என்ன நினைப்போம், எப்ப பாரு இவருக்கு இதே தான் பிரசங்கம் சொல்லிக்கிட்டே இருப்போம் பாருங்க. அது மனுஷனுடைய வார்த்தைகளை அல்ல, தேவனுடைய வார்த்தைகளை புறம்பே தள்ளுறது. வேணா வாசிச்சுக்கலாமா? இன்னைக்கு வாசிச்சோம் பாருங்க, சங்கீதம் 81:10-13 வரையிலான வசனங்கள். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின, அல்லது பாவ கட்டுகளிலிருந்து உன்னை மீட்டெடுத்த, பிசாசினுடைய பிடியிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வந்த உன் தேவனாகிய கர்த்தர் நானே. எல்லாரும் வாசிங்க, எல்லாரும் எடுங்க. எடுத்துட்டீங்களா எடுக்கலையா? வாசிங்க. உன் வாயை விரிவா தர, நான் நன்மையினால அதை நிரப்புவேன். இப்படிதான் அவர் சொல்றாரு. எகிப்துல இருந்து உன்னை மீட்டு கொண்டு வந்துட்டேன், இப்போ உன் வாயை விரிவா தர, நான் அதை நன்மையினால நிரப்புறேன். இப்ப நம்ம பிரசங்கத்துக்கு பிரகாரம் சொல்றேன், உன் நிலத்தை நல்லா பண்படுத்து, நான் 100% பலனை கொண்டு வரும்படி விதைக்கிறேன்.
ஆனா இவன் என்கிட்ட என்ன தெரியுமா பதில் சொல்றான்? வாசிங்க. என் ஜனமோ என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பது இல்லை. என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. இஸ்ரவேல் என்ன விரும்பல. ஆகையால் அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு, அந்த நிலம் பண்படுத்தப்படாமலே ஹார்டா இருக்குல்ல, போன அப்படி நானே விட்டுட்டேன்றார் ஆண்டவர். ஏங்க, அவர்களை அவருடைய இருதய கடினத்தின்படியே விட்டுட்டேன். அவர்கள் தங்கள் யோசனையின்படியே நடந்தார்கள். யாரு? உலகத்தான் இல்ல பிரதர், தேவனை அறியாதவன் இல்ல. வசனம் சொல்லுது ஏன் ஜனம், இஸ்ரவேல் ஜனம், என்னால மீட்கப்பட்ட ஜனம் என் சத்தத்துக்கு செவி கொடுக்க விரும்பல. நான் உன்னை நிரப்பணும்னு நினைக்கிறேன், என் சத்தத்துக்கு செவி கொடுக்க விரும்பல, என்னை விரும்பல. அதனால நான் ஒண்ணு பண்ணேன், பேசி பேசி பாக்குறேன். இது காதை அடைச்சுக்கிட்டே இருக்குது. பேசி பேசி பாக்குறேன், இது தான் புடியில தான் இருக்குது, தான் விரும்புறதுதான் செய்யறதுல இருக்கு. அதனால அவன் இருதய கடினத்துக்கே விட்டுட்டேன். இந்த நிலைமை யாருக்கும் வந்துடவே கூடாது. பாருங்க, தேவன் ஒருத்தனை அடிச்சாருன்னா கூட சந்தோஷம், ஆனா கை கழுவி விட்டுட்டார்னா அதை விட பரிதவிக்கப்படத்தக்க நிலைமை உலகத்துல எவனுக்குமே கிடையாது. வேதம் சொல்லுகிற, தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? தேவன் நம்ம சிட்சித்து அவர் நம்மை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் என்ன அடிக்கலைன்னா நான் வேசி பிள்ளைய ரோட்ல மேயிற அந்த பிள்ளையா இருந்திருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்னை ஆண்டவர் அடிக்கிறார். கரங்கள் விட்டு சத்தமுறையில சொல்லுவோமா? என் தேவன் என்ன சிட்சிக்கிறாருங்க. இப்பதான் ஆண்டு சொல்றாரு, அவர்களுடைய இருதய யோசனத்தின்படியே நான் விட்டுட்டேன். 13வது வசனம், அவருடைய ஆதங்கத்தை கவனிங்க. நம்ம அப்பாவுடைய ஆதங்கத்தை கவனிங்க. வாசிங்க பிரதர் அத. என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களினுடைய வழிகளிலே நடந்தால் எவ்வளவு நலமா இருக்கும் தெரியுமா? எவ்வளவு நல்லா இருக்கும். இன்னைக்கு எத்தனை பேரை பார்த்து ஆண்டவர் இவ்வளவு ஆதங்கம் அடைகிறாருன்னு தெரியல. சில நேரத்தில் நம்ம போற பாதை இருக்குது பாருங்க, அது பிடிக்கல நமக்கு. மனசுல நினைச்சிங்க ஆண்டவர் என்ன பண்படுத்துறார் பிரதர். மற்றவங்களாம் பார்க்கும்பொழுது என்ன சொல்லியிருப்பாங்க? உதாரணத்திற்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், கர்த்தருடைய வசனம் நிறைவேறும் அளவும் யோசேப்பை கர்த்தருடைய வசனம் புடம்போட்டது. யோசேப்பை இங்கிருந்து பார்க்குறோன்னு நினைச்சிருப்பான். அவங்கெல்லாம் பண்ணது சரிதான், அதனால தான் ஆண்டவர் உன்னை போட்டு கரெக்டா, உன் பழிபாவம் உன்னை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது, உன் பழிபாவம் உன்னை தொடர்ந்து வருது. அதனாலதான் பாரு, நீ குழிக்குள்ள போன, நீ அடிமையா போன, போத்திபார் வீட்டுக்கு, ஜெயிலுக்கு போன. யோசேப்புக்கு மட்டும் நல்லா தெரியும், அவருடைய வசனம் என்ன பண்படுத்துதுப்பா, அவருடைய வசனம் எனக்கு பண்படுத்துது. விதைக்கப்படுற ஒவ்வொரு விதையும் 100 மடங்கு பலன் கொடுக்கத்தக்கதாக என்னை பண்படுத்துது. சில நேரத்தில் ஆண்டவர் சில பேரை ஆபீஸ்ல கூட தான் வச்சுக்கங்க, இல்லைன்னா வீட்டில் கூட தான் வச்சுக்கோங்க, குடும்பத்தில் வேற எந்த சூழ்நிலையிலும் வச்சுக்கோங்க. உங்களை என்னையும் பண்படுத்துவதற்கு சில சூழ்நிலையில தேவன் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். நேர போய் விழுந்துருங்க, ஆண்டவரே என்னால என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறோம். இந்த பாத்திரத்தை நான் விரும்பல. கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் தான் சொன்னார், நான் பாத்திரத்தை விரும்பல. ஆனா ஒண்ணு, இதுலதான் நான் போகணும்னு வச்சிருந்தீர்னா என் சித்தத்தின்படி அல்ல ஆண்டவரே, உடைய சித்தத்தின்படியே ஆக கடவதையா. ஆமென். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. அதனாலதான் சொல்றேன், வசனம் எப்படி ஹார்டா வந்தா கூட சரி, நீங்க ஏத்துக்கிற மனப்பக்குவம் வேணும். இப்ப வாசிங்க அந்த வசனத்தை 4:20 வாசிங்க. மார்க் 4:20. வசனத்தை கேட்டாச்சு, அடுத்தது என்னது? வசனத்தை நல்லா தான் கேட்டுட்டு தான் இருக்கிறோமே, வாரம் கேட்கிறோம், டிவியில கேட்கிறோம், அவரு பேசுறாரு இவரு பேசுறாரு, எல்லாம் போட்டு போட்டு கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். கேட்கறத விட முக்கியம் இன்னொன்னு சொல்றாரு பாருங்க. இப்ப கேட்கறது ஒரு நல்ல குவாலிட்டி, அடுத்த குவாலிட்டிக்கு மேல வரணும். என்ன அப்படின்னா, அதான் நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன், ஆசீர்வாதமான வசனம் எங்க போனாலும். எனக்கு தெரிஞ்சு எல்லா தீர்க்கதரிசிகளுமே இப்போ உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பாருன்னு தான் சொல்றாங்க. ஒரு தீர்க்கதரிசி கூட உன் வழி சரியில்லை அப்படி சொன்னா நம்ம ஏத்துக்க மாட்டோம் பாருங்க. உண்மைதானே? உண்மையா இல்லையா? பாருங்களேன், பார்வோன்ட்ட மோசே போய், எப்ப என் ஜனங்களை விடுன்னு கர்த்தர் சொல்றாரு. நீங்க யாத்திராகமம் 10வது அதிகாரத்துல, அப்புறம் வீட்டுல போய் வாசிங்க, 10வது அதிகாரம் 28வது வசனத்துல,
10 28 வசனத்துல ஆண்டவர் விடுன்னு சொல்லாரு. இப்போ பெரிய வாதைக்கு பின்னால அவனை விடணும்னு சொன்ன உடனே பார்வோனுக்கு என்ன தெரியுமா சொன்னான், இங்க பாரு மோசே, இது வரைக்கும் போய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணு அற்புதம் நடக்கணும்னு கேட்டவன் இவன் பிரச்சனை போன உடனே சொல்றான், இந்த பாரு இனிமே உன் முகத்தை எனக்கு முன்னால காட்டினா உன்னை மகனை உயிரோடே விட மாட்டேன் பார்த்துக்கோ. யாருக்கு தெரியுமா? வசனத்தை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவனுக்கு கோபம் வரும். ஏன் கோபம் வருது சொல்லுங்க பாப்போம். வசனம் சொல்லுது, கர்த்தர் பார்வனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி இருந்ததுனால, இருதயம் பண்படாததுனால. இன்னைக்கு ஏன் பிரதர், சில நேரத்தில் நான் பேசுறது உங்களுக்கு எரிச்சல் கூட வரலாங்க. ஆனா எனக்கு நான் திட்டவும் தெளிவுமா சொல்லுவேன். நான் ஏதோ பிரசங்கம் பண்ணணும்னு நான் எடுத்துட்டு வரல செய்தியை. சில நேரத்தில் எனக்கு பிரியமில்லை, பேச பிரியமில்லாத செய்தியை தான் கர்த்தர் சபைக்கு கொடுக்குறாரு. சில நேரத்தில் நான் இது பேசினா நல்லா இருக்குமே ஆண்டவரே நான் மனசுல நினைக்கிறேன். சில நேரத்தில் கடைசி நிமிஷத்துல கூட கர்த்தர் செய்தியை மாத்துறாரு. உங்களுக்கு ஒருவேளை கஷ்டமா இருக்கலாம். பார்வோனை போல இந்த சர்ச்சை நமக்கு வேண்டாம் சொன்னா சொல்லிக்கங்க, பின்னால நினைச்சுக்கங்க, இருதய கடினம். ஆனா ஒரு மனுஷன் இருந்தான். நீங்க அப்புறம் 2 சாமுவேல் 12வது அதிகாரத்துல வாசிங்கன்னா, தாவீது பத்சேபாள்கிட்ட பாவம் செஞ்சுட்டான். இப்ப நாத்தான் தீர்க்கதரிசி 1 வருஷம் கழிச்சு வந்து அந்த ஐஸ்வர்யவான் ஆட்டுக்குட்டி கதையை சொல்லிட்டு பிறகு தாவீதுக்கு கோபம். யார் அந்த மனுஷன், எவனா இருந்தாலும் சரி அவனை சாவடிக்கிறதே சரி, நாளத்தினை திருப்பி கொடுக்கறதே சரி. டக்குன்னு சொன்ன நாத்தான், நீ தான் யாது. பார்வோனை போல இருதய கடினம் உள்ளவன தாவீது இருந்ததை சொல்லியிருப்பான். நான் ராஜா, நீ எனக்கு முன்னாலேயே வந்து கை நீட்டியா பேசுற, தொலைச்சிறனா இல்லையே பாரு, சொல்லவே இல்லை. விழுந்துட்டான் தாவீது. ஆண்டவரே என் மேல இறங்கும் ஐயா, என் மேல இறங்க ஆண்டவரே, என் மேல இறங்க ஆண்டவரே, என் மேல இறங்க ஆண்டவரே, என் மேல இறங்க ஆண்டவரே. 100% ஏன் பிரதர் பலனை கொண்டு வந்து தெரியுமா? வசனத்தை கேட்கறது மாத்திரம் இல்ல, ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம் யாருகிட்ட இருக்குதோ. பிரதர், இன்னைக்கு நாமே சற்றே ஆராய்ந்து பார்க்கிற நேரம். இதே வார்த்தை மத்தேயுல எவ்வளவு அழகா சொல்லி பாருங்க. மத்தேயு இதே சம்பவத்தை தான் ஆண்டவர் சொல்றார். மத்தேயு 13வது அதிகாரம் ரொம்ப அற்புதமா இருக்கும். எல்லாரும் எடுங்க. மத்தேயு 13வது அதிகாரம் 19வது வசனத்துல உருப்படாம போன காரியத்தையும் சொல்லிட்டா தான் அடுத்தது வாசிச்சா தான் நமக்கு புரியும். மத்தேயு 13:19 வசனத்தை வாசிங்க. ஒருவன் ராஜ்யத்தினுடைய வசனத்தை கேட்டும் என்னது இருக்கும்போது, உணராது இருக்கும்போது. கரெக்டா? உணர்வே இல்லை. என்ன கேட்டாலும் சரி, எது மேலே மழை பெஞ்ச மாதிரின்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி. ஓகே, அப்படி இதை போல இல்லை நல்ல நிலம். அப்படி 23வது வசனத்தை வாசிங்க எல்லாரும். நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டவனும் வசனத்தை கேட்கிறோம். அங்க சொல்றாரு ஏற்றுக்கொள்ளுகிறவனா இருந்து. கரெக்டா? ஏற்றுக்கொண்டு இங்க போட்டிருக்கு, வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமா இருந்து. உணர்வுள்ள இருதயம் எனக்கு வேணாம் ஆண்டவரே. இன்னைக்கு நிறைய பேருடைய இருதயம் செத்து போச்சு. அப்படி இருக்கு, ஆனா உணர்வோட இல்லை. அதனாலதான் சொல்லுது வேதம், உணர்வு இல்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. ரோமர் 1:21. கவனிக்கணும், உணர்வு இல்லாத இருதயம். நான் ஆண்டவருக்கு முன்னாலும் நிக்கிறேங்க. ஆலயத்திற்கு வரும்பொழுது கூட பாருங்க, ஒரு முறை ஒரு பரிசுத்தவன் ரொம்ப அற்புதமா சொன்னார், நீ தேவனை எந்த அளவிற்கு பார்க்கிறியோ, எப்படி பார்க்கிறியோ அப்படிதான் நீ அவருக்கு கொடுக்குற கனம் இருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீ தேவனை எப்படி பார்க்கிறியோ அப்படித்தான் நீ அவருக்கு கொடுக்கிற கனம் இருக்கும். நீ அவர் சிங்காசனத்துல வீட்டு இருக்கிற ஒரு முறை பார்த்திருந்தா, ஐயோ அதமானேனே அசுத்த உதிரமுள்ள மனுஷன், ஒரு முறை அவரை அப்படியே அக்னி ஜுவாலையுள்ள கண்களாய் கொதிக்கிற வெண்கலத்தை போன்ற பாதங்களோட நீ ஒரு முறை பார்த்திருந்தா, ஐயோ செத்தவனை போல பாதத்தில் விழுந்திருப்ப. இன்னைக்கு நம்ம எல்லாம் அப்படி பார்க்கறது இல்லை ஆண்டவரை. அதனாலதானோ என்னவோ தெரியல, சபைக்குள்ள கூட சில பேர்லாம் பபிள் கம் போட்டுட்டு இருக்கிறாங்கன்னு செய்தி வந்துச்சு. சர்ச்சில் ஆராதனை நடக்கும் பொழுது பபிள் கம் போட்டு மென்னுக்கிட்டு சபைக்குள்ள மொபைல் போனை வச்சு பார்த்துக்கிட்டு. ஏன் சொல்லுங்க? ஏற்றுக்கொள்றதும் இல்லை, உணர்வு இல்லை. இப்ப அந்த வசனத்தை வாசிடுவோமா? ரோமர் 1வது அதிகாரம் வாங்க. இதை வாசிக்கணும் நான் நினைக்கல, ஆனா இதை வாசிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரோமர் 1 வாசிங்க பாப்போம். 21 இருந்தே. அவர்கள் எல்லாரும் வாசிக்கணும். அவர்கள் தேவனை
அறிந்தும். இப்ப தேவன் பட்சிக்கிற அக்கடிலாம் எல்லாருக்கும் தெரியும். தேவன் நீதி உள்ள நியாயாதிபதினு எல்லாருக்கும் தெரியும். தேவன் பரிசுத்தர்னு தெரியும். தேவனுக்கு பயப்படுபவர்களுக்கு கிருபை உண்டு, அதுவும் தெரியும். வாசிங்க இப்போ. அவர்கள் தேவனை அறிந்தும். பிரச்சனை இப்ப அங்கதானே தொடங்குது. பிரச்சனை இப்ப அங்கதானே பிரதர் தொடங்குது. ஆண்டவரை எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆராதிக்கும் பொழுது யார் யாரெல்லாம் கண் மூடாம இருக்கிறான்னு இப்படி பாக்குறது, அது உங்க வேலையா? அது நானே கண்ணை திறந்து பாக்குறீங்க நின்று யோசிச்சு நிக்கிறேன். இப்ப வாசிங்க எல்லாரும். சாரி, நான் இதை சொல்லி தீர்தான் தீரணும். வாசிங்க இப்ப எல்லாரும், வாசிங்க பாப்போம். அவர்கள் தேவனை அறிந்தும் தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வு இல்லாத இருதயம், உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள்னு சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவருடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இது நிமித்தம் கவனிங்க, இதுதான் ரொம்ப துக்கம். தேவனை அறிஞ்சு மகிமைப்படுத்தாம இருந்தா வசனம் சொல்லுது, எந்த இச்சைய தேவன் வெறுக்கிறாரோ, எந்த பாவத்தை தேவன் அருவருக்கிறாரோ, எதை நீ செய்யாதன்னு சொன்னாரோ, அந்த இழிவான இச்சை ரோகங்களுக்கு யார் ஒப்பு கொடுத்தா? பிசாசு ஒப்பு கொடுத்தானே போட்டிருக்கா என்ன? வாசிங்க எல்லாரும். தேவன் அவர்களை, பிசாசு ஒப்பு கொடுத்தா போய் அவர்கிட்ட நிக்கலாம். கரெக்டா? இப்ப தேவனே ஒப்பு கொடுத்தாருன்னு போட்டிருக்கு. யாரு தப்பு வைக்க முடியும்? எனக்கு சில நேரத்தில் இந்த சின்ன சின்ன வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் அனுப்புவாங்க. எங்கேயாவது நின்று சமீபத்தில் கூட இந்த ஓரின சேர்க்கையாளர்கள் ப்ரைடுன்னு ஒரு மீட்டிங் நடத்தும் பொழுது, ப்ரைடு பேரே பாரு, ப்ரைடு பிசாசு உளுந்து போன நூதன ஆக்கினாதான். அல்ல ஒருத்தர் சுவிசேஷம் சொல்லி நிற்கிறார், வந்து ஆண்டவரோட நாமத்தை அவ்வளவு தூஷிக்கிறான் ஒருத்தன். நான் யோசிச்சு பார்த்தேன், தேவனே ஒப்பு கொடுத்தவனை எப்படி தப்பு வைக்க முடியும்? கர்த்தர் அவங்க மேலாம் இறங்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவாடையும் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். நான் அதெல்லாம் பார்க்கும்பொழுது, ஆண்டவர் இந்த மனுஷன் எப்படியாலும் ரட்சம் ஐயா, அப்படிதான் நானும் ஜெபிக்கிறேன், அது வேறு. ஆனால் அவரே ஒப்பு கொடுத்துட்டாரு. திரும்ப நான் சொல்றேன், பெற்றோர் கவனிங்க. இன்னைக்கு தேவனை யாருன்னு நாம் அறிந்திருக்கணும். பிள்ளைங்களை அறிய செய்வதற்கு முன்பதாக திரும்ப நான் பெற்றோர்கிட்ட தான் வந்து நிக்கிறேன். பிள்ளைங்க தேவனை யாருன்னு அறிய செய்வதற்கு முன்பதாக தேவன் யார் என்பதை நீங்களும் நான் அறிஞ்சிருக்கணும். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை மகிமை நீங்கள் நானும் கொடுத்துருக்கணும். தேவனை உயர்த்த வேண்டிய விதத்துல உயர்த்திருக்கணும். அவருக்கு பயந்து நடக்கிற விதத்துல பயந்து நடந்திருப்போமே, ஆனால் கண்டிப்பா பிள்ளைங்க தான் தீரும். கண்டிப்பா பிள்ளைங்க வந்து தீரும். இது பாஸ்டர் ஒன்றும் பண்ண முடியாது. வாரத்தில் ஒரு நாள் தான் ஒரு பிரசங்கம் பண்றார். 24/7 உங்க பிள்ளைங்களுக்கு பாஸ்டரா நல்ல மேய்ப்பனா இருக்கிறது நீங்க தான். நாம் எந்த அளவிற்கு முதிர்ச்சி அடைகிறோமோ அந்த அளவுக்கு தான் பிள்ளைங்களும் ஆண்டவர்களை வளருவாங்க. ஆமென். இதை வேதம் சொல்லும் பொழுது குட் அண்ட் ஹானஸ்ட் ஹார்ட்னு போட்டிருக்கு. குட் அண்ட் ஹானஸ்ட் ஹார்ட். அடுத்து இந்த இருதயம் எப்படி அப்படி வாசிக்கலாமா? லூக்கா 8:15. ஏன்னா அந்த சம்பவம் முன்ன பின்ன அந்த வசனங்கள் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை ரொம்ப அழகா அவங்க 3 பேருமே 3 இந்த காஸ்பல் ரைட்டர்ஸுமே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறதுனால நான் அங்கே வாசிக்கிறேன். வாசிப்போமா? இப்போ வாசிக்க பார்ப்போம். இந்த நல்ல நிலம் என்ன தெரியுமா? 1 கேட்குது, 2வது ஏற்றுக்கொள்ளுது, அடுத்தது உணர்வோடு இருக்குது. நல்ல நிலம் 100 மடங்கு பலன் கொடுக்கணும்னா வாசிக்கலாமா? 8:15 வாசிங்க பார்ப்போம். நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதுல உண்மையும் குட் அண்ட் ஹானஸ்ட் உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே என்னது காத்து. ஆமா, எந்த பிசாசு என்ன சோதனை வந்தாலும் அதை எடுத்து போறதுக்கு அவங்க அனுமதிக்கிறதே இல்லை. பிரதர் விதைக்கப்பட்டாச்சு பிரதர், உள்ள காத்து கூட. இன்னொரு வசனம் போட்டிருக்க,
பொறுமையுடனே பலன் கொடுக்கிறார்கள். எல்லாரும் கரங்களை சத்தமா ஒரு அழியில சொல்லுவோம், உயர்த்தி கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு அழியில சொல்லுங்க பார்ப்போம். நான் வசனத்தை கேட்டுட்டேன் பிரதர், நான் உணர்றேன் பிரதர். வசனம் சொல்லுது, உள்ள வச்சு காத்துட்டு இருந்தான். நடக்கிறது ஒண்ணுமே எனக்கு வசனத்துக்கு சம்பந்தமா இருக்கிற மாதிரியே தெரியலையே பிரதர். உள்ள வச்சுக்கங்க விதை, அவருடைய வார்த்தை உள்ள வச்சுக்கங்க. இன்னைக்கு நடக்கல ஆண்டவரே. அடிக்கடி சொல்லுவோம்ல, வசனத்தை விசுவாசிக்கணும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆபிரகாம் தான். 25 வருஷம் காத்து கிடந்தான். ஒரு அரவம் தெரியல, ஒரு அறிகுறி தெரியல, ஒரு அடையாளம் தெரியல. சொன்னாரே என்னாச்சு, சொன்னாரே என்னாச்சு, சொன்னாரே என்னாச்சு, சொன்னாரே என்னாச்சு. வெளியே பார்க்குற சிம்டம்லாம் மாறிக்கிட்டே இருக்குது ஆண்டவரே, மாறிக்கிட்டே இருக்குது. என்ன செய்யறது? வேதம் சொல்லுகிறது, தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனா நான். கரங்களோட சத்தம் மரடில சொல்லுவோமா? இது ரொம்ப முக்கியம், இது ரொம்ப முக்கியம். வாசிக்கலாமா? அப்படி எபிரேயர் 10:36, ஹீப்ரூ சாப்டர் 10 verse 36 வாசிங்க பாப்போம். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து, அங்கேயும் அவர் அதை தான் வர்றாரு பாருங்க. சும்மா இஷ்டம் போல வாழ்றதை பத்தி பேசல. தேவனுடைய சித்தத்தின்படி செய்யணும்னா முதல்ல கேட்டு ஆகணும். கேட்காம எப்படி சித்தன்னு தெரியும்? ஓகே, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. அவர் சொல்லிட்டாருங்க, அவரு சொல்லிட்டாரு, நான் உள்ள வச்சிருக்கிறேன். பிசாசு ஒரு நாள் வந்து எடுத்து போடுறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். ஏன்? சொன்னது அவரு பிரதர். உள்ள உள்வாங்கி இருக்கிற விதை அழிவில்லாத தேவனுடைய வார்த்தை, அழிவில்லாத தேவனுடைய வார்த்தை, வானத்தின் பூமி உண்டாக்கின தேவனுடைய வார்த்தை, அவர் விரும்பின காரியமா என்னுடைய வாழ்க்கையில பலனை கொண்டு வருகிற வார்த்தை, ஒரு பொழுதும் வெறுமனை திரும்பி போகாத வார்த்தை, ஒரு பொழுதும் தரையிலே விழுந்து போகாத வார்த்தை உள்ள நான் வச்சு காத்துட்டு இருக்கிறேன் பிரதர். நடக்கும். இப்போ இந்த நல்ல நிலத்தினுடைய ஒரே ஒரு தன்மை மாத்திரம் நான் சொல்லி நான் முடிச்சிடுறேன். என் இருதயம் நல்ல இருதயமா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நாம அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, ஒரே ஒரு மெஷர்மெண்ட் தான். உங்க வாழ்க்கையில 1000 விருப்பம் இருக்கலாம், 1000 தேவைகள் இருக்கலாம், நீங்க 1000 ஜெபம் ஆண்டவர்கிட்ட ஏறெடுத்திருக்கலாம், ஆண்டவர்கிட்ட இருந்த 1000 எதிர்பார்ப்புகள் இன்னைக்கு ஆவலோட காத்திருக்கலாம். ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் விட பிரதானமா ஒன்னே ஒன்று இருக்கும். அது இல்லைன்னா கண்டிப்பா அது 100% பலன் கொண்டு வருகிற நிலம் அல்ல. வாசிடலாமா ஒரு வசனத்தை? நான் முடிச்சிடறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின 2வது நிருபம், 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 5வது வசனம். கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக. இது ஒண்ணுதாங்க லைஃப்ல குறிக்கோளா இருக்கணும். இது ஒண்ணுதான். இன்னும் விளங்கன்படியா அவர் என்ன சொல்லிடுறேனே, அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்தை சொல்றார். அவர் லைஃப்ல 1000 சபைகளை ஸ்தாபிக்கணும்னு ஆசை இருந்திருக்கலாம், ஏராளமான ஊழியர்கள் உருவாக்கப்படணும் ஆசை இருந்திருக்கலாம், தேவராஜ்யம் எல்லா இடத்துலையும் கட்டப்படணும், பின்னால ஒரு ஊழிய வாஞ்சம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அவைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரே ஒரு காரியம் அவருக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. என்ன தெரியுமா? எல்லாரும் எடுங்க பார்ப்போம். பிலிப்பியர் 3வது அதிகாரம். எல்லாரும் சேர்த்து வாசிப்போமா? நல்ல நிலமான்றதை இன்னைக்கு டிசைட் பண்ணிட்டு தான் வெளியே போகணும். ஆனா இந்த நிலம் இப்படிப்பட்ட நிலமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா 100% தேவன் எதிர்பார்க்கிற பலனை நம்ம லைஃப் வெளிப்படுத்தும். பாருங்க, பூமிக்குரிய நன்மைகளையும் கண்டிப்பா கொண்டு வந்தான் தீரும். கலாத்தியர் 5:22 சொல்லப்பட்டிருக்கிற ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம் எல்லாம் வந்துதான் தீரும். வாசிக்கலாமா? 10வது வசனம். இப்படி நான் அவரையும் உயிர்த்தெழுதின் வல்லமையும்
அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை மறிக்கிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாய் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு இருந்து தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன். இது ஒன்று தாங்க என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. என்னது என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி என்ன தெரியுமா? பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக என்னோட லக்கை நோக்கி நான் தொடர்றேன். ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி லைஃப்ல எது தெரியுமா? இயேசு. பிரதர், உங்களுக்கு 1000 ஆசை இருக்கலாம் பிரதர், 1000 சாதனை படைக்கணும்னு பின்னால அச்சீவ் பண்ணணும்னு 1000 லிஸ்ட் இருக்கலாம். எல்லாவற்றையும் விட ஃபர்ஸ்ட் அந்த அச்சீவ் பண்றதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா நிக்கணும்? கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளை எப்படி ஆகில் நான் வாங்கி தீரதான் செய்யணும். சில பேர்ட்ட கேட்டா சொல்லுவாங்க, உங்களோட லக்கு என்னங்க? அண்ணா நகரில் ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் ஃப்ளாட் வாங்கணும், வாங்கிக்கங்க, அது எங்கேயோ கிடக்கட்டும். அது உங்களோட லக்கு என்னங்க? அட்லீஸ்ட் ஒரு எம்சியாவது எலெக்ஷன்ல நின்று ஜெயிக்கணும், பின்னால கிடக்கட்டும். நிறைய பேருக்கு இப்ப வீடு வாங்குறது தான் பெரிய. ஆமா, பவுலுடைய டார்கெட் சொல்றாரு, என்னால நல்ல நிலமா இருக்கணும் பிரதர், அவருடைய வருகையில் நான் வெட்கப்பட்டு போகாம இருக்கணும். என்னோட த ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன் அண்ட் ஒன்லி ப்ரையாரிட்டி அந்த ஜீவ கிரீடத்தை நான் பெற்று தீர்ந்தான் ஆகணும். ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே, சில நேரம் வசனம் உள்ள வந்து பொறுமை இல்லாதனால தூக்கி ஏதோ ஒன்று தூக்கி போடுறதுக்கு அனுமதிச்சிடுறீங்க. ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். 100% என் வாழ்க்கையில பலன் கொடுக்க நீர் எனக்கு உதவி செய்யும். எல்லாரும் கண்கள் மூடி கர்த்தர் நோக்கி பாரும். ஆண்டவருடைய கேளுங்களேன், என் இருதயம் பண்படுத்தப்படட்ட ஆண்டவரே. தரிசனமாவே இருக்கு, நீ தரிசனம் எனக்கு வேண்டான்னு கர்த்தர் ஒரு நாளும் சொல்றதே இல்லை. நீ எனக்கு வேண்டான்னு அவர் ஒருபொழுதும் ஒருத்தட்டையும் சொல்றதே இல்லை பிரதர். சொல்ல பண்படுத்து, நீ பண்படுத்து. உள்ள கல்லு மண்ணு இருக்குதுன்னா பொறுக்கி வெளியே போடு, முள்ளு வேற இருக்குன்னா எடுத்து பொறுக்கி வெளியே போட்டுறேன். உன் லைஃப் 100 மடங்கு பலன் கொடுக்கிற வாழ்க்கையா இருக்கும் நான் விரும்புறேன். வாழ்க்கையில் எதுக்கலாமோ ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்கல்ல, அவர் கேட்கிறாரு, நான் கர்த்தர்னா, நான் ஆண்டவர்னா எனக்கு பயப்படுற பயம் எங்க? என்னை பார்த்து அப்பா அப்பான்னு சொல்றேன், எனக்கு கொடுக்குற கணத்தை எங்க? என்ன அப்பான்னு கூப்பிடுறதும் வெறுமையா இருக்கு, என்ன கர்த்தர்னு கூப்பிடுறதும் வெறுமையா இருக்கு. எங்க உன் லைஃப்ல என்ன எந்த இடத்துல வச்சிருக்கிற? உன்கிட்ட எத்தனை முறை நான் பேசுறேன், எவ்வளவு நாளைக்கு தான் அப்படி கேட்க மாட்டேன்னு சுத்துவேன். அவர் சொல்ற, எல்லாம் நலமா இருக்கையில் நான் உங்ககிட்ட பேசுறேன்றார். எல்லாம் நல்லா இருக்கும் பொழுதே ஆண்டவரை சேவிக்க கற்றுக்கொள்வோம் பிரதர் சிஸ்டர். எல்லாம் நல்லா இருக்கும் பொழுது. ஏன்னா என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? 100% பலனை எதிர்பார்க்கிறவர். 100% பலனை எதிர்பார்க்கிறவர். ஆண்டவருடைய கேப்ப எல்லாரும், ஆண்டவரே என் நல்ல நிலமா மாறட்டாயா, என்ன பண்படுத்துங்க ஆண்டவரே. நீர் என்னை ஆராய்ந்து பாருங்க, வேதனை உண்டாக்குகிற வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில நீங்க நடத்துங்க ஆண்டவரே. நீங்க சொல்லுங்க, என்ன கூட்டுங்க, தலையில கூட்டணும்னா கூட்டுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். என் ஆத்மா சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம்.
இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான். எல்லாரும் கரங்களை உயர்த்தி இயேசு தேவா கரங்களை உயர்த்தி பாடும். டோட்டல் சரண்டர். ஏற்றுக்கொள்ளும் ஏற்றிக்கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். என்னை ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக்கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். என் அப்பாவும் திருச்சித்தம் என் அன்றாட உணவையா நான் தப்பாமல் உம் பாதம் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பே. என் அப்பாவும் திருச்சித்தம் என் அன்றாட உணவையா நான் தப்பாமல் உம் பாதம் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பே. இயேசு தேவா அர்ப்பணித்தேன் என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன் என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக்கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். என்னை ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக்கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். எல்லாரும் வாயை திறந்து தேவனே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ள ஐயா. சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. வேதனை உண்டாக்குகிற வழி என்னிடத்திலே உண்டோ என்று நீங்க ஆராய்ச்சி பார்த்து என்னை நித்திய வழியில நடத்துங்க. 100 மடங்கு பலன் கொண்டு வருகிற நிலமாக என்னுடைய இருதயம் மாற்றப்படட்டும் ஐயா. தேங்க்யூ லார்ட். அன்பின் ஆண்டவரே, நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் நடுவிலே கர்த்தர் நீர் இருக்கிறீர். ஸ்தோத்திரம். விதைக்கப்பட்ட விதைகள் ஒரு நாள் எடுத்து போடாதபடிக்கு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே நாங்கள் வேலி அடைக்கிறோம். ஆழத்திற்குள் செல்லட்டும், வேறு கொள்ளட்டும், கட்டி எழுப்பப்படட்டும். மணவாளன் நீர் வரும்பொழுது அருமையான கனிகளை புசிக்கத்தக்கதாய் எங்களுடைய நிலம் மாற கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, ஒவ்வொருடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் வியாதிகளை கர்த்தர் அப்புறப்படுத்துங்க. உடைய மகிமின் பிரசனத்தினாலே மூடிக்கொள்ளுங்க. விருத்த சேதனம் பண்ணப்பட்ட செவிகள் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இருக்கட்டும் ஐயா. ஆசீர்வதிப்பீராக. இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நடத்தும் ஒரு புதிய மாதத்திற்கு நாங்கள் பிரவேசிக்க போகிறோம். உடைய மகிமின் பிரசன்னம் வழி நடத்தட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஒவ்வொருவரோடு கிருபை தங்கி இருக்கட்டும். துதி கனமகிமையெல்லாம் ஒரு கேடுகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் சொல்லுமா? ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரம் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் ஒவ்வொருவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கர்த்தர் வருகை மட்டும் இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்களில் பிரகாசிக்கப்படும் உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் பிரசன்னமாக்கி சமாதானத்தை, மகிழ்ச்சியும், விடுதலையும், கிருபைகளையும் எல்லாவற்றிற்கு மேலாக 100 மடங்கு பலன் கொடுக்கிற வாழ்க்கையும் தருவாரா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். தேங்க்யூ.
God bless you. God be with you. Have a blessed week. Have a blessed month also. ஒருத்தருக்கு ஒரு சமாதான வாழ்த்துல சொல்லி கடந்து போங்க.